மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ல அப்படி என்னதான் கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் இன்னமுமே நீங்க வந்து அது கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஒரு தியரி பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதோட கண்டினியூவேஷனா இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையுமே நம்ம கம்மிங் சண்டேல மாரத்தான்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தியரி ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தியரி தான் நம்ம ப்ராப்ளம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம்லயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல் த நோட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெலிகிராம்ல தான் கிடைக்கும். உங்க காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கண்டிப்பா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. எதுக்காக ரீவாலுவேட் பண்றோம் அப்படின்னா, ரீவாலுவேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. ரீவாலுவேட் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் வேல்யூவேஷன் அகேன். ரீ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரிப்பீட், ரீஅசைன், அந்த மாதிரி வார்த்தைகளை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயத்த திரும்ப செய்யும் போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்போ ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிசினஸ்ல வேல்யூ பண்ணி இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டியை மறுபடியும் ரீவேல்யூவேட் பண்றீங்க. எதுக்காக பண்றீங்க அப்படின்றப்ப எந்த விதமான சேஞ்சஸும் பிசினஸ்ல இல்லை அப்படின்னா நம்ம அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை வேல்யூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அங்க எப்போ ஒரு சேஞ்ச் நடக்குதோ, சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு அட்மிஷன் இல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்னர் வெளியில போகும்போது அந்த ஹியூமன் மட்டும் வெளியில போறது இல்ல, அவருக்கு சம்பந்தமான இந்த பிசினஸ்ல என்னென்னலாம் அசெட்ஸ் இருக்கோ, என்னென்ன லயபிலிட்டி இருக்கோ, என்னென்ன குட்வில் இருக்கோ, இது எல்லாத்தையுமே நம்ம செட்டில் பண்ணி தான் ஒரு பார்ட்னரை வெளியில அனுப்ப முடியும். அவர் வெளியில போகும்போதோ இல்ல உள்ள வரும்போதோ பண்ற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் revaluation அப்படின்னு சொல்றோம். So when a partner is admitted into the partnership, the assets and liabilities are revealed as the current value that may differ from the book value. So நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷனை பண்ணியிருப்போம். அந்த அசெட்ஸ் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எய்தர் ஒரு வருஷம் ஆனாலும் சரி இல்ல 10 வருஷம் ஆனாலும் சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அசெட்டோட வேல்யூ வந்து ஏறியும் இருக்கலாம் இறங்கியும் இருக்கலாம். அப்படிங்கறதுனால நாம ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது அந்த கரண்ட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்றதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்றோம். So, how are accumulated profits and losses distributed among the partners at the time of admission of a new partner அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது அக்யூமுலேட்டடான ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்யூமுலேட்டட் அப்படின்னா சேர்த்து வச்சிருக்கிறது. எப்படி நம்ம ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயருக்குள்ள ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம்ப்பா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இந்த பார்ட்னர் இங்க இருந்திருக்க மாட்டாரு. லெட்ஸ் சே 2025ல இந்த பிசினஸை ஏ அண்ட் பி நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸும் கிடைச்சிருக்கலாம், லாஸும் கிடைச்சிருக்கலாம். இப்போ 2026ல சீன்னு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவருக்கு இந்த 25க்குள்ள ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸை வந்து சிக்கு நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன் ஷேர் பண்ண மாட்டோம்? ஏன்னா அவர் அந்த பிசினஸ்ல அப்ப இல்லவே இல்லை. அங்க போட்ட உழைப்பும் சரி, அங்க வந்த லாஸும் சரி, எல்லாமே ஏ அண்ட் பிக்கு சம்பந்தப்பட்டதுதான். அதனால profits and losses of previous year which are not distributed to the partners அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் நம்ம accumulated profit and loss அப்படின்னு சொல்றோம். இது பழைய பார்ட்னருக்கு சொந்தமானது. ஏன்னா ஏ அண்ட் பி தான் 2025 வரைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சொந்தமானது தான் இந்த பார்ட்னர்ஸ். அதுக்கு என்ன இந்த அமௌண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்ததுன்னா கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஓல்டு பார்ட்னருக்கு உள்ளது. ஸோ அதனால ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல தான் அதை பிரிச்சு கொடுப்பாங்க. ஏன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிக்கிறாங்க? பிகாஸ் புது பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம். பட் இது ஏன் நம்ம புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிக்கல அப்படின்னா, வெரி சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ accumulated profits and losses belongs to the old partners and that should be distributed according to the old profit sharing ratio அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? This is with regard to second question. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன அப்படின்னு. ஸோ இந்த சாக்ரிஃபைசிங்லையும் கெய்னிங்லையும் நம்மளுக்கு வர கன்ஃபியூஷனே என்னவா இருக்கும்னா, ஓல்டு நியூவா இல்லை நியூ ஓல்டா, எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்ஃபியூஷனா இருக்கும். நான் எப்பயுமே சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்குவேன். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா கெய்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நான் வச்சிருக்கிற ஒரு ட்ரிக் வந்து பார்த்தோம்னா, ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் அப்படிங்கிறதுக்கு சாக்ரிஃபைசிங்க்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னா, சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன். சரியா?
சாக்ரிஃபைசிங்க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ரிட்டையர்மெண்ட்லயும் போட்டுடலாம். சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ சன் அப்படிங்கிற அந்த வேர்டை ஞாபகம் வச்சு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வாட் இஸ் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னா, இப்போ ஏ பி சி 3 பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே இத்தனை நாளா ப்ராஃபிட்டை வந்து 1:1:1 அப்படின்னு பிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப திடீர்னு டீன்னு ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கிட்ட இருந்து கால் பகுதியை கொடுத்துதான் டிக்கு வந்து 3/4 பார்ட்ஸ் வருது. ஓகே, இப்போ உடனே 4 பேருக்கும் ஈக்குவலண்ட் ஆயிடும். என்ன ஈக்குவலண்ட் ஆயிடும்? இவங்களும் 3/4 தான் எடுத்துக்குவாங்க. பழைய பார்ட்னர்ஸும் 3/4 தான் எடுத்துக்குவாங்க. புது பார்ட்னரும் வந்து 3/4 தான் எடுத்துக்குவாங்க. அப்ப ஈக்குவலண்டா எல்லாருக்குமே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3/4 பார்ட் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கறது அல்லோகேட் ஆயிடும். சரியா? இப்போ பழைய பார்ட்னர்ஸ் முன்னாடி எவ்வளவு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க? 1:1:1 அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களா? பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? புதுசா ஒருத்தர் வராரு. ஸோ அவருக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கிறதுனால நான் என்ன பண்றாங்கன்னா 1/4 வந்து விட்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க விட்டு கொடுக்கறதுக்குனாலதான் இதுக்கு பேரு என்ன வச்சுட்டாங்க? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. So it is a proportion of the profit which is sacrificed or forgone by the old partners in favor of the new partners. இப்ப நீங்களும் உங்க பிரதரும் இல்ல நீங்களும் உங்க சிஸ்டரும் வந்து வீட்ல இருக்கீங்க. while annual leave இல்ல இந்த மாதிரி குவார்டர்லி லீவ்ல என்ன ஆகுதுன்னா உங்க கசின்ஸ் வந்து வராங்க. இப்ப என்ன ஆகும்? வீட்ல எப்பயுமே ஸ்நாக்ஸ் வந்து 2ஆ பிரியிற ஸ்நாக்ஸ் இனிமே கசின்ஸ் வரதுனால 3ஆவோ 4ஆவோ பிரியும் இல்லையா? இதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்ப நீங்க உங்க கசின்ஸ்க்காக விட்டு தர அந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு மைனஸ் நியூ அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் கால்குலேட்டட் பை டிடக்டிங் த நியூ ஃப்ரம் த ஓல்டு. சரியா? இதே தான் அங்க எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா தாராளமா மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ரைட்டிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்னர் உள்ள வரும்போது நம்ம அந்த பழைய குட்வில் இருந்தது. குட்வில்ல வந்து ஆக்சுவலா நிறைய டைப் இருக்கு. அது நம்ம கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். அந்த குட்வில் வந்து ரைட் ஆஃப் பண்றதுக்காக என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட் டு குட்வில் அக்கௌண்ட், அவ்வளவுதான். எக்ஸிஸ்டிங் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டு குட்வில் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ ஓல்டு பார்ட்னர் வந்து டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து மேரத்தான்ஸ் பார்க்கும்போது ஜேர்னல் என்ட்ரிஸை கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ரீவேல்யூவேஷனுக்காக இருக்கிற ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் குட்வில்காக இருக்கிற ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துடலாம்ப்பா. ஸோ எக்ஸிஸ்டிங் குட்வில் இருந்தது அப்படின்னா ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வெதர் டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட் ஆன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி போடுவோம் ஞாபகம் இருக்கா? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ஒரு அட்மிஷன் நடக்கும்போது ரீவேல்யூவேட் பண்றது தான் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இமேஜின் இது நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ் லயபிலிட்டி சைடு, இது வந்து நம்மளோட அசெட் சைடு. இப்போ நம்மளுக்கு தெரியும் இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னா அது எங்கே வரும்? அசெட் சைட்ல வரும். ஒரு ஒரு லயபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று லயபிலிட்டி சைட்ல வரும். சம் கைண்ட் ஆஃப் லேண்டு பில்டிங் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அசெட் சைட்ல வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸை ஒன்னொன்னா எது லயபிலிட்டி எது அசெட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். இது ரீவேல்யூவேஷனுக்கான ப்ரொசீஜர். இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அசெட்ஸ் ஆர் டெப்ரிஷியேட்டட் 20,000 அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் டிக்ரீஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இப்போ அசெட்ஸ் வந்து ஒரு ஒரு லயபிலிட்டியோ இல்ல அசெட்டோ ரெண்டுமே அதோட வேல்யூல இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா ரெண்டுமே அதே சைட்ல இருந்துக்கிறான். எக்ஸாம்பிள், ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஃபர்னிச்சரை நம்ம இந்த அசெட் சைட்லயே போட்டு காட்டிடலாம். இதே ஃபர்னிச்சரோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகாம டெப்ரிசியேட் ஆயிருக்கு, ஒரு 10% டெப்ரிசியேட் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்னிச்சரை தூக்கி லயபிலிட்டி சைட்ல போடணும். ஃபர்னிச்சர் பிலாங்ஸ் டு த அசெட் சைட். பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்த ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம ஆப்போசிட் சைடுக்கு தூக்கி போட்டுருவோம்.
ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் த லயபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ். இப்போ ஏதோ ஒரு லயபிலிட்டி ஐட்டம் அது வந்து வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது தூக்கி நீங்க ஆப்போசிட் சைட்ல போட்டுருவீங்க. ஒரு அசெட்டோ இல்ல லயபிலிட்டியோ அதோட வேல்யூல அது இன்க்ரீஸ் ஆயிருந்தா மட்டும்தான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல அதை கன்சர்ன் ஹவுசஸ்க்கு நம்ம அனுப்ப முடியும். இமேஜின் அசெட்டுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, லயபிலிட்டிக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அசெட் அதோட வீட்டுக்கு போகணும்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். லயபிலிட்டி அதோட வீட்டுக்கு போகணும்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். வேல்யூ டிக்ரீஸ் ஆன உடனே 2 பேர் வீட்ல இருந்தும் துரத்தி விட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா அவங்க அம்மா அப்பா அதை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்க. ஃபர்னிச்சரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. அசெட் அப்படின்ற வீட்டை விட்டு வெளியில அனுப்புனோடனே ஃபர்னிச்சர் எங்க வந்து சேரும்? லயபிலிட்டிக்கு தான் வந்து சேரும். ஏன்னா 2 வீடு தான் இருக்கு. ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் debited, unrecorded liability also debited, our outstanding expenses debited, and appreciation வந்துட்டு இந்த சைடு தான் வரும், credited தான் வரும். appreciation is credited. சரியா? எஸ், ஒரு பொருளோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆப்போசிட் சைடுக்கு போயிடணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரிசியேட் அப்படிங்கிறது வேல்யூ அதிகமாகிறது தான். ஸோ அது வந்து கிரெடிட்டட் தான் வரும், டெபிட்டட் அப்படின்னு வராது. ஓகேயா? ரீவேல்யூவேஷன் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது நம்ம என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ல போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தோடனே நம்ம படிக்கிறோம்ல, அங்க அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் லாசஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அவருக்கு பண்ண மாட்டோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பண்ணுவோம். ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிப்போம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிப்போம், அண்ட் குட்வில் ஏதாவது இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அந்த பேசிஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகே, இப்போ இதை என் கூட படிச்சிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்ணுவோம். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இது ரெண்டையுமே கண்டுபிடிச்சிருவோம். குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலா கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி பண்ணுவோம். ஓகேயா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ல பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்னொன்னா என்னென்ன அப்படிங்கறத குட்டி குட்டியா படிச்சுக்குவோம். சரிப்பா. What are all the journal entries to be passed on revaluation of assets and liabilities? ஓகே, இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரீவேல்யூவேஷன்ல வந்து நம்ம ஒரு அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை அதே இடத்துல வச்சுக்கணும், டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த கான்செப்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி இங்க படிச்சுக்கோங்க. டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அசெட் அப்படின்னா நம்ம ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்றோம். டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அசெட் அப்படின்னா ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்றோம். சரியா? ஏன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ ஒரு அசெட்டோட வேல்யூவை இந்த ஒரு செட்டு மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு அப்படியே மீதி இருக்கிற எல்லாமே படிச்சுக்கலாம். அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இதே அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசெட் அக்கௌண்ட். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எந்த அசெட்னாலும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ அது ஃபர்னிச்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அசெட் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஃபர்னிச்சர்னு போட்டுருங்க. இதே வந்து மெஷின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அசெட்டை தூக்கிட்டு மெஷின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசெட் அப்படிங்கிறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட். டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசெட் அப்படிங்கிறது வந்து ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசெட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு செட்டை மட்டும் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செட்டுனா இந்த 2 என்ட்ரிஸ் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா இதை வச்சே நம்ம 6 என்ட்ரிஸ் கிட்ட படிச்சிடலாம். ஸோ இதை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டா அது வந்து லைபிலிட்டிஸ்க்கு வந்துடும். சரியா? எஸ், டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசெட் தான் வந்து இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் லயபிலிட்டி. இங்க ரீவேல்யூவேஷன் டெபிட்ல இருக்கு, லயபிலிட்டி கிரெடிட்ல இருக்கா? அதே தான் இங்க இருக்கும் பாருங்க. ரீவேல்யூவேஷன் டெபிட்ல இருக்கும், அசெட் வந்து கிரெடிட்ல இருக்கும். அதை அப்படியே தூக்கி மாத்தி லயபிலிட்டி போட்டா அது வந்து வேலை முடிஞ்சு. சரியா? ஜேர்னல் என்ட்ரிஸ் படிக்கிறதுக்கு இதுதான் வந்து ஈஸியான மெத்தட். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் த அமௌண்ட் ஆஃப் லயபிலிட்டிக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன் லயபிலிட்டி. டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் லயபிலிட்டிக்கு கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஏன் அப்படி மாறுது அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ குறைஞ்சோடனே லயபிலிட்டியை தூக்கி அசெட்ல போடுறோம், அசெட்டை தூக்கி லயபிலிட்டியில போடுறோம். ஸோ ஆப்போசிட்டா பண்றதுனால தான் இந்த என்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு.
எதுக்காக டெபிட் பண்றோம், எதுக்காக கிரெடிட் பண்றோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. லயபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகறதுனால தான் நம்ம ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்றோம். அதே தான் வந்து லயபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் அப்ளை ஆகுது. ஓகே. எதுக்காக நம்ம அந்த அசெட் இன்க்ரீஸ வந்து டெபிட் பண்றோம் அப்படின்ற டவுட் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து 11த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன படிச்சிருப்பீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டேபிள் ஒண்ணு இருக்கும். நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். எந்த ஐட்டம டெபிட்ல போடணும், எந்த ஐட்டமோட வேல்யூவ வந்து கிரெடிட்ல போடணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அண்ட் இத கரெக்ட்டா போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேலியும் ஆயிடும். அவ்வளோதான் ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனைக்க வேண்டாம். ஒரு 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 ஐட்டம்க்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குப்பா. அதாவது பர்ச்சேசஸ் அப்படின்னா அத டெபிட் சைட்ல போடுவீங்க. சேல்ஸ்ன்னா கிரெடிட் சைட்ல போடுவீங்க. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ கிரெடிட் சைட்ல போடுவீங்க. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ வந்து டெபிட் சைட்ல போடுவீங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கேஷ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் இருக்கும். எல்லா அசெட்ஸுக்கும் வந்து ஃபர்னிச்சரு, மெஷினு, பிளான்ட் அண்ட் மிஷினரி இது எல்லாமே டெபிட் பேலன்ஸ் இருக்கும். பேங்க் லோன் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட படிச்சிருப்போம். அந்த கான்செப்ட்டுக்கு போய் இப்ப யோசிச்சு பாருங்க. அசெட்டுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங் எல்லாத்துக்குமே டெபிட் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல கன்சர்ன் அசெட்ட நம்ம ஏன் டெபிட் பண்றோம் அப்படின்னா, அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அத டெபிட் பண்ணணும். 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த எரர்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்டும் இதுல வந்து கொஞ்சம் ஒத்து போகும். என்னன்னா, கன்சர்ன் அசெட்க்கு டெபிட் வேல்யூ இருக்கு. ஐ மீன் டெபிட் பேலன்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே இது ஒரு ஃபர்னிச்சர். அந்த அசெட்டுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கும்போது வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை டெபிட் பண்றோம். அதே அசெட்டுக்கு டெபிட் பேலன்ஸ் தான் இப்பவும் இருக்கு. வேல்யூ டிக்ரீஸ் ஆனா ஆப்போசிட்டா அது கிரெடிட் பண்றோம். இவ்வளவுதான் விஷயம். இந்த கான்செப்ட்ல தான் இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து ஒர்க் ஆகுது. அப்ப நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், லயபிலிட்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் த லயபிலிட்டிஸ் ஹாவ் த கிரெடிட் பேலன்ஸ். அதனால தான் லயபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அது கிரெடிட்ல போடுறோம். லயபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது அது டெபிட்ல போடுறோம். சரியா? இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா? இதே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜர்னல் என்ட்ரி ஈஸியா படிச்சிடலாம். அடுத்தது அன்ரெக்கார்டட் அசெட்டை வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ஏன் இந்த இடத்துலயும் நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்னா, அசெட்டுக்கு டெபிட் பேலன்ஸ் தான்ப்பா இருக்கு. ஸோ அன்ரெக்கார்டட் அசெட்டை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, இல்ல இருக்கிற அசெட்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆனாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு வந்து டெபிட்ல தான் வரும். அன்ரெக்கார்டட் அசெட்டை நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் தான். அதே அன்ரெக்கார்டட் லயபிலிட்டியை நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது லயபிலிட்டிக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. அதனால அதை கிரெடிட்ல போடுறீங்க. ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் அப்படின்னு போடுறீங்க. சரியா? ஐ திங்க் ஐ எம் கிளியர். அடுத்தது ஃபைனலி ப்ராஃபிட் இருந்தது ரீவாலுவேஷன்ல, லாஸ் இருந்தது ரீவாலுவேஷன்ல அப்படின்னு. இப்ப ரீவாலுவேஷன்ல ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா அதை டெபிட் பண்றோம். அண்ட் ரீவாலுவேஷன்ல லாஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து கிரெடிட் பண்றோம். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா, அசெட் வேல்யூ ஏறும்போது நம்ம ரீவாலுவேஷனை கிரெடிட் பண்றோமா, அசெட்டை டெபிட் பண்றோம் அப்படின்னு மட்டும் படிச்சோம். பட் இந்த இடத்துல ரீவாலுவேஷனை ஏன் கிரெடிட் பண்றோம் அப்படின்னா, ரீவாலுவேஷனை கிரெடிட் பண்றது வந்து ரெப்ரசென்டிங் அ ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அது ரெப்ரசன்ஸ் ரீவாலுவேஷன்ஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது இட் ரெப்ரசன்ஸ் ரிவாலுவேஷன் லாஸ். இதே தான் லயபிலிட்டிக்கும். அசெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு லயபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ரீவாலுவேஷனுக்கு அது ஒரு லாஸா இருக்கும். பேஸா யோசிச்சு பாருங்க. லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு இருக்கிற பொறுப்பு. நம்மனா நம்ம இல்ல, நம்ம கம்பெனிக்கு இருக்கிற பொறுப்பு. நம்ம கம்பெனிக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆகிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது. அதனாலதான் ரீவாலுவேஷனை நீங்க டெபிட் பண்றீங்க. தட் டசன்ட் ரெப்ரசென்ட் அ ப்ராஃபிட், தட் ரெப்ரசென்ட்ஸ் அ லாஸ். அதே மாதிரி லயபிலிட்டி குறையும் போதுதான் நம்ம பிசினஸ்க்கு அது நல்லது. அதனால லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். பிகாஸ் ரீவாலுவேஷன் நேச்சரே வந்து கிரெடிட் பேலன்சிங் தான். ஓகே, இப்போதான் நான் வந்து மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வரேன். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் நம்ம ஏன் ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷனுக்கும் டெபிட் பண்றோம், அது ஒரு கிரெடிட் பேலன்ஸ் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா,
ஆனா இதை நம்ம டெபிட் பண்றது எதுக்காக அப்படின்னா ரிவாலுவேஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி அக்கௌண்ட். உங்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் இருக்கு எவ்வளவு லாசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டெம்பரரி அக்கௌண்ட். அந்த ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டை இப்ப நீங்க ஏன் டெபிட் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ரிவாலுவேஷன்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி ஓல்டு பார்ட்னருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் முடிஞ்சு போயிடும். சோ நீங்க இவ்வளோ நாளா கிரெடிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, எங்கெல்லாம் ப்ராஃபிட் அப்படின்னு கிரெடிட் பண்ணிருக்கீங்க. இது ஒரு ப்ராஃபிட், அதை கிரெடிட் பண்ணிருக்கீங்க. இங்க ஒரு ப்ராஃபிட் இருக்கு, அதை கிரெடிட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இங்க ஒரு ப்ராஃபிட் இருக்கு, அதை கிரெடிட் பண்ணிருக்கீங்க. ஸோ 3 இடத்துல ப்ராஃபிட்ஸ் இருக்கு, அதை கிரெடிட் பண்ணிருக்கீங்க. எப்போ ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டான கிரெடிட் இருக்கிற இடத்துல அதுக்கு ஈக்குவலண்டான டெபிட் இருந்தா மட்டும்தான் ஒரு அக்கௌண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இவ்வளோ நேரம் நீங்க ப்ராஃபிட் அப்படின்னு கிரெடிட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே இப்ப தூக்கி யாருக்காக நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், பழைய பார்ட்னர்ஸ்க்காக தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால அந்த பழைய பார்ட்னரோட அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்காக மட்டும்தான் வி ஆர் டெபிட்டிங் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சரியா? இதை நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் படிக்கும்போது ஜஸ்ட் திஸ் இஸ் அக்கௌண்ட் டெபிட், திஸ் இஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கறத படிச்சுட்டு போயிடலாம்ப்பா. பட் எக்ஸாம் ஹால்ல எழுதும் போது நீங்க ஜேர்னல் என்ட்ரி எழுதணும்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருக்கணும். இப்ப அதே மாதிரி எப்படி வந்து ரீவாலுவேஷனை வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே கிரெடிட் பண்ணோமோ ஆஸ் லைக் நம்ம என்ன பண்றோம்னா லாஸ் எல்லாத்தையுமே டெபிட் பண்ணி வச்சிருக்கோம். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி வச்சிருக்கீங்களா, லாஸ் டெபிட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அண்ட் லாஸ் டெபிட் பண்ணி வச்சிருக்கீங்களா. ஸோ அதனால டெபிட் பண்ண லாஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றதுக்காக கிரெடிட் பண்ணி லாஸா இருந்தாலும் ப்ராஃபிட்டா இருந்தாலும் யாருக்கு அனுப்பணும், ஓல்டு பார்ட்னருக்கு தான் அனுப்பணும். அதனால அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக நம்ம அதை கிரெடிட் பண்றோம். சரியா? இந்த லாஸ்ட் 2 என்ட்ரி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ப்ராஃபிட்டா லாஸா, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை வந்து நீங்க கிரெடிட் பண்றீங்க அப்படின்னாலே அங்க ப்ராஃபிட் இருக்குன்னு அர்த்தம். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை நீங்க டெபிட் பண்றீங்கனாலே அங்க லாஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து கோர் கான்செப்ட். இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கிற இந்த 2 அக்கௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணாலே போதும். ஸோ ப்ராஃபிட் இருக்கும்போது டெபிட் பண்றீங்க, லாஸ் இருக்கும்போது இங்க கிரெடிட் பண்றீங்க. யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அனுப்பணும். அதனால அவங்க பேரை போட்டு பண்றீங்க. சரியா? ஐ திங்க் ஐம் கிளியர்ப்பா. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே எனக்கு வந்து கமெண்ட் போட்டு வைங்க. நம்ம சண்டே மேரத்தான் பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில்லை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு குட்வில் அப்படின்ற இது வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு பார்ட்னர் மேபி கேஷ் எடுத்துட்டு வந்தாருன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணணும். மொத்தம் 4 கேஸ் இருக்கு. புது பார்ட்னர் வந்து குட்வில்க்கு கேஷ் எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணணும், புது பார்ட்னர் குட்வில்லே எடுத்துட்டு வரல அப்படின்னா என்ன பண்ணணும், புது பார்ட்னர் வந்து பாதி குட்வில் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா என்ன பண்ணணும், அண்ட் ஆல்ரெடி குட்வில் இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுல 3 விஷயத்துக்கு வந்து நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் படிப்போம். ஸோ குட்வில் பிராட் இன் கேஷ் கிரெடிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஒரு புது பார்ட்னர் வரும்போது அவரு கேஷ் எடுத்துட்டு வராரு அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு நாம அதை கிரெடிட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால ஓல்டு பார்ட்னரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்றோம் அப்படின்றப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஓல்டு பார்ட்னரை கிரெடிட் தான் பண்ணணும் அப்படின்னு. சரியா? ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட்டுக்கு இதை நம்ம கிரெடிட் பண்றோம் அப்படின்னாலே ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட்டையே கிரெடிட் பண்ணிடணும். கேஷ் ஆர் பேங்க் என்ன எடுத்துட்டு வந்தாங்களோ அது. 2வது விஷயம். அடுத்தது குட்வில் வந்து ஏதோ ஒரு அசெட் ஃபார்மா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும் சேம் என்ட்ரி தான். இங்க கேஷ் இருந்தது, அதை அசெட்டா மாத்திருக்கீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது ஃபார் withdrawal of cash received for goodwill by the old partner. இப்போ அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்றதுக்காக ஓல்டு பார்ட்னர் கையில நீங்க கொடுக்குறீங்க. அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ நேரம் கிரெடிட் ஆன ஓல்டு பார்ட்னரோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இங்கேயும் கிரெடிட் ஆயிருக்கு இங்கேயும் கிரெடிட் ஆயிருக்கு, அதை தூக்கி நாம இப்ப டெபிட் பண்றோம். எதுக்காக? அதை க்ளோஸ் பண்றதுக்காக. எதுக்காக க்ளோஸ் பண்ணணும்? க்ளோஸ் பண்ணாதான் அவங்க கைக்கு கேஷ் போய் சேரும். சரியா? ஃபார் த withdrawal of cash received for the goodwill. அப்ப க்ளோஸ் பண்ணாதான் உங்களுக்கு போய் சேரும். அதனாலதான் அதை வந்து நம்ம இப்ப டெபிட் பண்றோம். சரியா? ஐ திங்க் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாக்குறதுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே ஆக்சுவலா கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, குட்வில் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 4 விஷயம். புது பார்ட்னர் வந்து குட்வில்க்கு கேஷ் எடுத்துட்டு வருது, புது பார்ட்னர் கைண்டா எடுத்துட்டு வருது, ஏதாவது அசெட் ஃபார்ம் அந்த மாதிரி எடுத்துட்டு வருது, புது பார்ட்னர் எதையுமே எடுக்காம வருது, அண்ட் 4th விஷயம் எக்ஸிஸ்டிங் குட்வில் ஆல்ரெடி அங்க இருக்கிறது. சரியா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புது பார்ட்னர் கேஷ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னாலே பார்ட்னரோட அக்கௌண்ட்டுக்கு இப்போ நம்ம அக்கௌண்ட்ல வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க,
உங்க அக்கவுண்ட்ல அமௌண்ட் வந்து இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு காசு போட்டு விடுறாங்க. அது உங்க ஃபோன்ல எப்படி மெசேஜ் வரும்? யுவர் அக்கவுண்ட் எண்டட் வித் திஸ் நம்பர் இஸ் பீன் கிரெடிட்டட் வித் ₹500 பை திஸ் யுபிஐ ஐடி அப்படின்னு வருமா? அப்போ இந்த அக்கவுண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் அப்படின்னு தானே வருது. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கேஷ் வந்துச்சு அப்படின்னா கேஷை நம்ம ஓல்டு பார்ட்னருக்கு கிரெடிட் பண்றதுனாலையும் நம்ம அவங்க அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். கிரெடிட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு போக போகுது அப்படின்னு அர்த்தம். இட் ரெப்ரசென்ட்ஸ் அ இன்கம். அதே மாதிரி குட்வில் ஏதாவது அசட்டா எடுத்துட்டு வந்தாலும் அது ஓல்டு பார்ட்னருக்கு சொந்தமானது. ஸோ அதனால அந்த ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் எதுக்கு போகணுமோ அதை வந்து போட்டு விட்டுறலாம். சரியா? அண்ட் த ஃபைனல் ஒன், வித்ட்ராயல் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாதான் வித்ட்ரா பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்ல இருக்கிறத டெபிட் பண்ணணும், டெபிட்ல இருக்கிறத கிரெடிட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க. கேஷ் பேங்க்கை தான் நம்ம வித்ட்ரா பண்றோம். இமேஜின் கோல்டன் ரூல்ஸ் என்னவா இருக்கும்? கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு இருக்குமா? ஸோ அதனால தான் கேஷ் அண்ட் பேங்க்கை வந்து கிரெடிட் பண்றீங்க. சரியா? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்ப என்ன வெளியில போகுது? கேஷ் வெளியில போகுது. அதனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரியா? எஸ்பா. ஸோ வி ஆர் டன். அண்ட் மேரத்தான் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேரத்தான் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பா ஜாயின் பண்ண சொல்லுங்க. பாய்.